இந்த வித்யுக் ஜெகவன் சொந்த அன்பு தங்கையுடைய புருஷனை வஞ்சகம் செய்து சூழ்ச்சி செய்து தன்னுடைய வாளால் வெட்டி வீழ்த்தினான் ராவணன். தங்கச்சி புருஷனை கொலை செய்தவன் ராவணன். இந்த விஷயம் சூர்பனகைக்கு தெரியுது. அவள் என்ன பண்ணலாம், இந்த கொலைக்கு பழி வாங்கணும் அண்ணனை நினைக்கிறா. அவளும் அதே போலே சூழ்ச்சி செய்து நல்லவள் போல ராவணன் கிட்ட நடிக்கிறா. என்னைக்காவது அண்ணனை பழி வாங்கணும். யார் பழி வாங்கலாம், என்ன செய்யலாம், எப்படி பழி வாங்கலான்னா மனிதனை தவிர வேற யாராலையும் வெல்லவே முடியாது அப்படிங்கிற வரத்தை ராவணன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத சூர்பனகைக்கு நல்லாவே தெரியும். எப்படி அண்ணனை பழிவாங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த ராம லக்ஷ்மணர்களை பார்க்குறா. இவங்களுடைய வீர தீரங்களை பற்றி கேள்விப்படுறா. ஏன்னா கரதூஷணர்களை எல்லாம் ராமரும் லக்ஷ்மணனும் அந்த ஒரு செகண்டில் எல்லாரையும் அழித்து விடுகிறார்கள். அவங்க வீரத்தை பார்த்து இவர்கள் தான் அண்ணனை அழிக்கக்கூடிய சரியான ஒரு ஆள்னு அவள் முடிவு பண்ணுறா. ராமனை பார்த்ததும் அவளுடைய காம உணர்வு வருது. ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அவன் இல்லை நான் சரியான ஆள் இல்லை, நீ லக்ஷ்மணன் கிட்ட போய் ட்ரை பண்ணுன்னு சொல்ல லக்ஷ்மணனையும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையும் அவளுக்கு இருந்தது. என்னவோ உண்மைதான். ஆனால் மூக்கறுப்படுகிறாள். ஆனாலும் அவள் என்ன நினைக்கிறா, சரியான வழி ராவணனை தன்னுடைய அண்ணனை கொல்ல இவர்களே சரின்னு சொல்லிட்டு சீதையை பற்றி அவனோட வீக் பாயிண்ட் வந்து காமம் தானே, அந்த காமத்தை சொல்லி சீதையுடைய அழகை சொல்லி தூண்டி விடுகிறாள். அப்படின்னா சீதையை கவர்ந்து வந்தால் இவங்க ரெண்டு பேரும் அண்ணனை பழி வாங்குவாங்க அப்படின்னு தெரிந்தே அவள் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கா. ராவணனுடைய அழிவுக்கே காரணம் சூர்பனகை தான். சூர்பனகையுடைய புருஷன் செத்ததுக்கு காரணம் ராவணன் தான். ராவணன்றது அந்த 10 தலைகள் இருக்குது இல்லையா, எல்லாமே கெட்ட குணங்கள், அகந்தை, அகம்பாவம், திமிர், கர்வம், இதையெல்லாம் ராமனுடைய பானம் அழித்துட்டா இந்த 10 கெட்ட குணமும் போயிடுச்சுன்னா அவங்க பரமாத்மாவோட சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய குறியீடு. ஆக ராமன் வந்து சீதையை வந்து தீக்குளிக்க சொன்னார். யாரோ ஒருத்தன் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அது கண்டிப்பாக இல்லை. இப்போ ஒரு சின்னதாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸை பார்த்தாவே ஆமாம் ஒரு வேளை இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல் தானே நாளைக்கு சீதையையும் ஆமாம் அவள் இப்போ அத்தனை மாதம் அங்கே இருந்திருந்தா என்ன சுத்தமானவள்னு நம்ம பேசக்கூடாது. அந்த பழி தன்னுடைய மனைவியான சீதைக்கு வரக்கூடாது. சீதை பதிவிரதை அப்படின்னு ராமனுக்கு கண்டிப்பாக தெரியும். ராமன் தன்மேல் சந்தேகப்பட மாட்டாருங்கிறது சீதைக்கு தெரியும். தெரிந்தே தான் இந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த பாவத்தை பழியை ராமபிரான் ஏற்றுக்கொண்டு அந்த அக்னிக்குள்ளே சீதையை இறங்க சொல்கிறார். அப்படின்னா அவருடைய புனித தன்மையை உலகத்தாருக்கு ப்ரூஃப் பண்ணுறார். பழி நம்ம மேலே விழுந்தாலும் தன் மனைவி சுத்தமானவள் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறார். அக்னி தேவனே அதனுடைய தாக்கம் வெப்பம் தாங்காமல் வெளியே வந்து பிரபு இது என்ன, இந்த கற்புக்கரசி இறங்கி எண்ணெய் சுடுகிறாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக தவறான பதிவுகளை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது.